ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேஸ்மெண்ட்டையே வீக்காக போட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும்? எதுக்காக இந்த வசனம் சொல்லி பில்டப்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய 25 வயசுக்குள்ளார நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறோமோ அந்த ஒரு பேஸ்மெண்ட் தான் நம்ம லைஃப் லாங் சூப்பராக இருக்கிறதுக்கான ஒரு சூப்பரான பேஸ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். எஸ், அந்த 25 வயசுக்குள்ளே நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும், எந்த விஷயங்கள் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எண்டில் ஒரு குட்டி ரிலேஷன்ஷிப் அட்வைஸும் இருக்குது. என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த விஷயங்களில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிசிஷன் மேக்கிங். சில பேர்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து வளரும் போதே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் அம்மா சொல்கிறது கேட்டுப்பேன், அப்பா சொல்கிறது கேட்டுப்பேன், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது மட்டும்தான் கேட்பேன், என் ரிலேஷன்ஷிப்பில் இவங்க எனக்கு ரொம்ப ரிலேஷன்ஸில் ரொம்ப க்ளோஸ், அவங்க சொல்கிறது தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் வளர்ந்துருவாங்க. இல்லைனா அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வந்து அவங்க வளர்ந்த பின்னாடியும் வந்து இருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் எங்கெல்லாம் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கண்டிப்பாக அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், அவங்க படிக்கிற விஷயத்துலேயே ஆகட்டும், வேலை விஷயம், இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து பெரிய விஷயம் வரைக்கும் அஃபெக்ட் ஆகும். அதனால் இந்த ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, மற்றவங்க கிட்ட அட்வைஸ் கேளுங்க, அவங்க சொல்கிறத உள்வாங்கிக்கோங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே டிசிஷன் அப்படிங்கிறது நீங்கள் ஃபைனல் பண்ணுறதா மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது என்றைக்குமே உங்களுதானதாக தான் இருக்கணும். அதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. அடுத்தது பார்ட் டைம் ஜாப். என்னடா அது, நமக்கு ஜாப் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது, இதில் எங்கடா பார்ட் டைம் ஜாப் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஸோ எஸ், ஃபாரின்லலாம் வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறத வந்து ஸோ கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஒன் ஆஃப் த பார்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறது நம்மளுமே வந்து படிக்கும் போது இருந்தே அந்த ஒரு விஷயத்தை கவனம் செலுத்தணும். நம்மளுக்கு வந்து பார்ட் டைம் ஜாபில் ஒரு 500 கிடைக்குது, 1000 கிடைக்குது, மணி டசன்ட் மேட்டர். ஸோ நம்ம பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயம், நம்ம வீடு, படிப்பு, ஃப்ரெண்ட்ஸ் அதையெல்லாம் தாண்டி வேலை அப்படிங்கிற ஒரு ஸ்கில் வந்து ரொம்பவே தனிப்பட்ட ஒரு விஷயம். அதில் தான் நம்ம நிறைய லேர்ன் வந்து பண்ண முடியும். ஸோ அதில் வந்து நம்ம ஃபினான்ஷியலாகவும் வந்து நம்மளால் லேர்ன் பண்ண முடியும். ப்ளஸ் ஒரு ஜாப் அட்மாஸ்பியரில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம படித்து முடித்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஜாப் போகும்போது அங்கே இன்னும் நம்ம ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஓகே பார்ட் டைம் ஜாப் பண்ணுறோம், படிக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஜாபில் போய் செட்டில் ஆகுறோம் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வரும்போது நமக்கு தான் வந்து வேலை கிடச்சிருச்சே, நம்ம ஏன் வந்து இதுக்கு மேலே வந்து இது பண்ணணும், நம்ம 9 to 10 9 to 6 ஜாப் வந்து இருக்குது, நமக்கு அந்த டைமுக்குள்ளே என்ன வேலையோ அது மட்டும் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் இல்லாமல், ஸோ 9 to 6 ஜாப் தாண்டி அந்த ஜாபில் நம்மளுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அடிஷ்னலாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ளஸ் லேர்னிங்கை வந்து நம்ம லைஃப் லாங் விடக்கூடாது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு இருந்தால் மட்டும்தான் லைஃப் லாங் வந்து நம்ம சர்வைவ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும். மூணாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ நமக்கு வந்து ஒரு 500 வந்து இன்றைக்கி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாக்கெட் மணி கிடைக்குது அப்படின்னா, அப்பாடா நமக்கு 500 கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டில் 499 வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணால் கூட அந்த ₹1 அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணணும். ஸோ இது ஜஸ்ட் ஃபார் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். ஸோ உங்கள் கையில் எவ்வளோ மணி வந்தாலும் சரி, அதில் ஒரு 20% அப்படிங்கிறது சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் என்றைக்குமே வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 25க்குள்ளே நீங்கள் சேவ் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு நல்ல ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து என்றைக்குமே உங்களுக்கு லைஃப் லாங் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து எக்ஸசைஸ். ஸோ 5ல் விளையாதது 50ல் விளையுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நம்ம எப்படி நல்லா வந்து சாப்பிட்றோம், நல்லா தூங்குகிறோம், நல்லா ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வந்து எக்ஸசைஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் அது ஒரு ஹேபிட்டாகவே கொண்டு வரணும். ஸோ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ½ அப்படிங்கிறது எக்ஸசைஸ்க்கான டைமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். அது ஒரு பேசிக்கான விஷயம். ஸோ அடுத்ததாக வந்து ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இங்கே நாட் ஒன்லி கேர்ள்
அண்ட் பாய். ஸோ கேர்ள் பாய் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத தாண்டி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கூடையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்மூத்தாக கொண்டு போகிறது அப்படிங்கிறது நமக்கு லைஃப் லாங்காக இருக்கும். ஏன்னா ஒரு ஆண் பெண் உறவு அப்படிங்கிறத தாண்டி நமக்கு அம்மா முக்கியம், அப்பா முக்கியம், சிஸ்டர்ஸ் முக்கியம், பிரதர்ஸ் முக்கியம். ஸோ ரிலேஷன்ஷிப் எல்லாம் முக்கியம், ஃப்ரெண்ட்ஸுமே வந்து முக்கியம். ஸோ மனிதர்களை கையாளுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பிக்கெஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஒரு இடத்த வந்து நம்ம ஆக்குப்பை பண்ணாமல் அவங்களுக்கான ஸ்பேஸை விட்டு ரொம்ப போட்டு நெருக்காமல், நான் உனக்கு தான் ஹஸ்பண்ட் ஆச்சே, அப்பாவாச்சே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் வந்து அடக்காமல் அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து, எந்த ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி விட்டுட்டு போகணும் அப்படின்னு இல்லாமல் ஸ்மூத்தாக உட்காந்து பேசினாலே ஸோ எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ எஸ், இந்த ஒரு 5 விஷயத்த உங்களோட 25 வயசுக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ராங்காக கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா லைஃப் லாங் உங்களுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக போகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் லேக்காக இருக்கீங்க, எது டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி எந்த ஒரு அட்வைஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதையும் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.